வாணி விழாண்டு வர்றது தானே. வாணி விழா. ஓ, வாணி விழா அங்க பொங்கலுக்கு செய்தது, கிறிஸ்மஸ் செய்த எல்லாம் ஒரு இளையோர் ஒன்று யோகான்னு தான். எழுதி இப்ப இருக்கு. இளையர் யோகான்னு இப்ப வருது. இப்ப இளையோர் யோகாண்ட மாற்றப்பட்டிருக்கு பாருங்க. இன்றைய நாளுக்கான பாமோ பொருட்சொல்லை தாங்கோ, நேரம் போகின்றது. நான் பார்க்கிறேன். கடா கடாண்டு ஓடுவோம். என்ன வாணி பொறுத்து போட்டீங்க? இன்றைக்கு என்ன பொருட்சொல்? பூரம் 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 இன்றைக்கு பூரம். பூரத்துல பூரமா? கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ, பூரத்துல தேடி தேடி பார்த்தா பூராயம் ஒரு சொல்லி பூரம். எனக்கு என்ன தெரியும் போட்டேன். பூரம் பூ என்ன? பூரம். பூரம் வந்து ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம். நட்சத்திரத்தை தான் நினைச்சு போட்டேன், மற்றது எனக்கு தெரியாது. பாக்கி வந்ததை போட்டு விட்டேன், அவ்வளவுதான். தேடி தேடி பார்த்தா எனக்கு வரையில இருக்குது. பூரம் பூரான் போட்டிருக்கலாம். என்ன பூரான் நினைத்தான் பூரம் போட்டணும். பூரான் தேளெல்லாம் அதுலயும் சரி, பூரான் அடுத்த கிழமை போடுவோம். இப்ப பூரத்தோட வாங்கோ. பூரம் நட்சத்திரத்தை உடவுகிற என்ன தெரியுது? இனிய காலை வணக்கம். வணக்கம், வாங்க. பொருட்கள் வணக்கம். 9வது பூரம். பூரம் வந்து 27 நட்சத்திரங்களில் ஒன்றாக வருகிறது. பூரம் என்றால் பூரான் என்ற பூரம் வந்து தேள் மற்றது அது பூரான். பூரான் அதை பிடிக்குது. சொல்லில பார்த்தேன். அதுவும் இருக்காமோ? சரியா, பூரத்துக்குள்ள பூரான் தேள் அதுகளெல்லாம் இருக்கு. தான் சொல்லப்படுகிறது. அவையெல்லாம் இவற்றையும் குறித்து கொண்டு வருகிறது. நன்றி. மற்றவர்கள் தொடரும். நன்றி. இப்ப உடனே பாருங்க, பிலிப் சார் இப்ப வந்திருக்கு பாருங்க. சத்தம் வந்துருதான் வந்திருக்கு பாருங்க. இதை சொல்லி போட்டு சொல்லி போட்டோம். ஓகே, இல்ல நீங்க தேடிட்டீங்க தான். அனைவருக்கும் வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருச்சிறுமை நடாமகன் வாணிமகன் அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சல் இன்று பூரம். என்னுடைய பூரம் 1851 ஆகிறது. பூரம் ஒரு நட்சத்திரம், ஒரு மருந்து, நிறைவு. பூரம் என்றது 27 நட்சத்திர பிரிவுகளில் 11வது நட்சத்திரம் பூரம் என்று சொல்லப்படுகிறது. தேள் பூரானையும் பூரம். பொன், அதாவது மினுக்கமுள்ள ஒரு லோகம், அதுவும் பூரம், தங்கம் என்று சொல்கிறார்கள். மற்றது நிறைவு, தன்னிறைவு, மனநிறைவு, ஆண்டு நிறைவையும் பூரம் என்று சொல்லப்படுகிறது. நிறைவு செய்தல், நிறைவு பெறுதலும் பூரம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். வணக்கம் உறவுகள் அனைவருக்கும். இன்றைய பாமுக பொருட்கள் புதன்கிழமைக்குரியது. பூரம் நட்சத்திரங்களில் எதுவும் ஒன்றாகும். பூரம் பெண்கள் அழகுள்ளவர்கள் வசீகரமாக கவரப்படுவார்கள். அழகுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. பூரம் குளிர்காலம் முடிய கோடை காலம் வரும்போது மரங்கள் என்று துளித்து பூக்கள் மலர்ந்தது. பூக்கள் என்று ஒரு பதம் இருக்கின்றது. பூரம் கலை ஆர்வம் கொண்டவர்கள் பலர் புலம்பெயர் நாட்டில் பல கலைகளை சிறப்பாக வழங்குகின்றார்கள். கலை என்று ஒரு பதம் இருக்கின்றது. பூரம் விஷப்பூச்சியான பூரான் கொடுக்கான் தாயத்தில் அதிகம் உண்டு, அது விஷமுள்ளதாக இருக்கும். பூரம் வாழ்வில் நல்ல மனம் கொண்டவர்கள் வாழ்வில் நிறைவு கொண்டவர்களாக வாழ்கின்றார்கள். நிறைவு உள்ள ஒரு பதம் இருக்கின்றது. மருந்தென்று ஒரு பதம் இருக்கின்றது. பூரம் ஆயுர்வேத வைத்தியர்கள் மருந்துகளை சரைகளில் அல்லது இலைகளில் எல்லாம் செய்து அந்த சூரணமாக குளிசைகளாக கொடுத்து வருவார்கள். மருந்து என்று ஒரு பதம். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். ஜெயமலர் எதுவும் இருக்கா? இல்ல வேறு சொன்னதான் நட்சத்திரம் மட்டும்தான் எனக்கு தெரியும், தெரியாது. நன்றி, வணக்கம். தினக்கவி தாருங்களா? நன்றி. உறவுகளுக்கும் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி 595 மனநலம் எதிலே. குழந்தையாய் பிறந்து இளையோராய் வளர்ந்து முதியோராய் தளர்ந்து செல்லும் மனிதரின் வாழும் சூழல், பழகும் உறவுகள், நண்பர்கள், செய்யும் தொழில்கள், வசதிகள் வளமாக மனித மனநிலை உருவாகும்.
குழந்தையாய் பிறந்து இளையோராய் வளர்ந்து முதியோராய் தளர்ந்து செல்லும் மனிதரின் வாழும் குடும்பச் சூழல், பழகும் உறவுகள், நண்பர்கள், செய்யும் தொழில்கள், வசதிகள், வளமைகள், மனித மனநிலை உருவாகும். மனங்கள் மலர்ந்து பருவ காலங்களில் சுழன்று குளிரால் அனலாய் கொதித்து வெயிலில் குளிராய் உறைந்து. மனங்கள் மலர்ந்து பருவ காலங்களில் சுழன்று குளிரால் அனலாய் கொதித்து வெயிலில் குளிராய் உறைந்து. இயற்கையோடு எதிர்வினையாற்றி காற்றில் அலைபோல் சுழன்று. இயற்கையோடு எதிர்வினையாற்றி காற்றில் அலைபோல் சுழன்று. மலைச்சாரல்களில் வியர்வையால் நலிந்து வாழ்வோரும் மலைச்சாரல்களில் வியர்வையால் நலிந்து வாழ்வோரும். மனநிலை வல்லுனரும் மருத்துவரும் மனநிலை பாதித்தோராய் அடுத்தோரின் மனநிலை பறித்தோராய் வாழ்வோர் அனைவருமே. மனநிலை வல்லுனரும் மருத்துவரும் மனநிலை பாதித்தோராய் அடுத்தோரின் மனநிலை பறித்தோராய் வாழ்வோர் அனைவருமே. மனநிலை எதிலே என்று நாங்கள் தேடும் போது இதிலேதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்று கூறுவது. நன்றி, வணக்கம். நேற்று என்ன கொண்டு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட இதே தானே? நேற்று விழித்தெழுவோம் என்று வந்து விழித்தெழுவோமா? ஓகே ஓகே. இப்ப மனநிலை மனநிலை வந்து இப்ப மனநிலை வந்து எங்களோட மனநிலை இப்ப வெயில்லையும் நாங்க வெயில் அடிக்கும்போது குளிரா இருக்குன்னு அந்த எதிர்மறையாக நாங்க சிந்திருக்குது. இந்த குளிரில கொதிச்செழுவோம், வெயிலில் குளிரண்டா கத்துவோம், வெயிலண்டா கத்துவோம். நாளைக்கு கவிதால என்ன அது ஒரு தடவை போடணும். அத என்னத்த நாளை கவிதால என்ன சொன்னாங்க? பண்பாகுமோ பண்பாடு இல்ல, பண்படுமோ பண்பாடு. பண்படுமோ பண்பாடு பண்படுமோ பண்பாடு என்ன? பண்படுமோ பண்பாடு அந்த இதுக்குள்ள போட்டீங்க தானே? இல்ல போட்டது உறவுகளுக்குள்ள ஒரு தரம். இப்ப இன்றைக்கு போட்டா நல்லா பண்படுமோ பண்பாடு கேட்கின்றார்கள் காண இல்லைன்ட்டு. ஏற்கனவே பண்பட்ட பண்பாட்டை பண்படுமோண்டா என்ன பண்படுமாண்டா நாங்க செய்கிற பண்பாடுகள் பண்படுமா? நாங்க பண்பட்டுகளா நாங்க பண்பாடுகளை காத்துக்கொள்றோம். பண்படுமையில அந்த நிலத்தை இப்படி நாங்க உழுது ஒன்று வளர்க்குற மாதிரி தான் எங்களோட அந்த பண்பாடு நாங்க எங்களுடைய பண்புகளை வளர்த்து நல்லதா வளர்த்தா அந்த பண்பாடு வளர்க்குறோமா இல்லையா? அதுதான் அதோட அர்த்தம். எங்களுடைய அந்த நல்ல பண்பாடுமோ, அதாவது இல்லாம போகும் அப்படி வருமோ? இல்ல பண்படுமோ பண்பாடு. பண்படுமோன்னு சொன்னா இப்ப நாங்க வளர்க்குறோம். பயிரை வளர்க்கும் போது உரம் போட்டு அந்த நிலத்தை பண்படுத்தி இந்த உரங்கள் வளர்த்தா தான் அந்த பயிர் நன்றாக வளரும். அது மாதிரி எங்களோட எங்களுடைய பண்பாடுகளும் நாங்க நல்லதாக நாங்க எங்களோட மனநிலையை வளர்த்தா தான் அந்த பண்பாடும் சிறந்ததாக இருக்கும் தான் அதில் அர்த்தம் இருக்குது. பண்பாடு தரிசனி அவர் விஜயகவிதான் இந்த தலைப்பு சொன்னவர். பண்பாடு இல்லாண்டே சொல்லிய ஒருத்தரம் போட்டு விடுங்க சொல்லுங்க. நாளை கவிதால பண்ணு சொல்லு டேட் பண்பாடுமோ பண்பாடு பண்பாடு நாங்க கலாச்சாரத்துக்களும் பண்பாடுன்னா கலாச்சாரத்துக்களும் அதுதான் பண்படுமோ பண்பாடு. சரி, நிலைச்சு நிக்குமோன்றது போலதான் இப்ப எல்லாம் தலைகளா எல்லாம் போகுதோ. அப்ப அது சரி. ஓகே ஓகே. இப்ப நல்ல தலைப்பு உண்டு. நல்ல தலைப்பு. மனுஷரோட பழகுறோம், நல்ல பண்பாடோட பழகணும். பண்பாடு இல்லாம ஏனோ தானே உண்டு கண்ட மாதிரி பழகுறது பண்பாடற்றது என்னதானது. அதுதான் நல்ல தலைப்பு. நல்ல தலைப்பு எனக்கு அவ சொன்ன உடனே அந்த தலைப்பு கொஞ்சம் உள்ள டீப்பா ஜோதிச்சு பார்த்தா நிறைய விஷயம் பாரு. பண்பாடுமோ பண்பாடு நல்ல தலைப்பு. எனக்காக அன்னைக்கு சொன்ன உடனே எனக்கு மிகவும் பிடிச்சிருந்தது அந்த தலைப்பு. எத்தனை பேர் அசட்டுத்தனமா மனதில மதிக்காம எத்தனை நடக்குது என்ன இல்ல. அது இலங்கையில நடக்கிற விளையாட்டுகளை பார்த்தா உண்மையிலேயே திட்டமிட்டு தான் நடைபெறுதுன்னு நான் நினைக்கிறேன். பண்பாடு உள்ள மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. என்ன திட்டம் மட்டும்டா இப்ப நாட்டு நடப்போல் தெரியுது தானே. அப்ப அதுக்கேற்ற மாதிரியும் இருக்கலாம் தானே ஆக்கள். போதைண்டு ஒருக்கா அடிமைப்படுத்தினா அது அவ்வளவுதான். பிற ஒண்ணுமே செய்யல. ஒருக்கா கொடுத்தா சரி, பிற அதை தேடித்தான் போகும். வெண்டைக்கு மட்டும் கேள்விப்பட்டேன். நான் சுவிஸ்ல இருந்து அங்க வீடு கட்ட போன ஒரு பொம்பளை உண்டு. கேள்விப்பட்டேன். நீங்களா செய்தியில சொன்னார்கள். இல்ல, அவ அங்க நின்று வெறிஞ்ச வந்துட்டார் கொண்டே விட்டுட்டு அவ ஒரு மாதத்துக்கு அங்க நின்று செய்யறதுக்காக போனது. அவள் வீடு கட்ட வாரவங்களே அவக்கு இளநீ கொடுக்குறான்னு சொல்லி இளநீக்க இதை போட்டு கொடுத்து அவ அதுக்கு அடிமையாகி கொஞ்ச நாள் அவன் தொடர்பு இல்லையோன்னு வேற எல்லா இடமும் கதைச்சிட்டு போய் மற்ற தெரிஞ்சாக்கள் எல்லாம் கேட்டா நீங்க ஒரு நேரில் வாங்குவோன்னு சொல்லி
அவர் அங்க போனா அவ அந்த இந்த நிலையில இருக்கிறா. அவவே யாருன்னு தெரியாத நிலையில இருக்கிறா. பிரம பிடிச்ச மாதிரி. பிறகு டாக்டர்கிட்ட கொண்டு காட்டிதண்டா அவ தான் சொன்னா இப்படி இந்த பழக்கம் இருக்கான்னு சொல்லி. அதுக்கு பிறகு பார்த்தா அவங்க இவன் சொத்துகள் இவன் நகையில அதில் அடிக்கிறதுக்காக அவங்க பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி எங்க போகுது உலகம்? இன்னொரு மனிதாபித்தனம் இல்லாத தனமா கிடக்குது என்ன? தெரியாமலே செய்து கொடுக்குறாங்கன்னு ஒண்ணும் செய்யல. அவ இளநீன்னு தான் குடிச்சிருப்பா ஆரம்பத்துல. இல்ல அது தெரியாம தான் பிறகு குடிக்க அந்த ருசி அவர் இப்படிப்பட்டிருக்கும். அது எங்களை அறியாம தானே வாரது. திரும்ப திரும்ப 2 தரம் பழக்கி எடுத்தால் அது தேவைப்படும் போல. அப்படித்தான் இப்ப இந்த சின்ன ஆக்களுக்கு அந்த டோபிகள் மூலம் ஐஸ்கிரீம் மூலம் அப்படித்தான் கொடுக்குறாங்க. கொடுத்து பழக்கிட்டு பிறகு அதுகளுக்கு தேவையானோன்னா அங்க வீட்டுல போய் பின்ன போட்டு அரியணப்பட்டு கொலை செய்யறதுன்னு ஒரு கொள்ளை அடிக்கணும் போகுது. தெரியாம முதல்ல செய்யறது பிறகு அதுகளுக்கு தேவைப்படக்குள்ள அவங்க விடுறாங்கல்ல போல என்ன. அதை அவ்வளவு பிடிச்சும் அடிச்சும் இருக்கிறார்கள் தான். ஆனா நிப்பாட்டுற மாதிரி நிக்கே இல்லாம இல்ல கிடையாது. படிச்சவங்க கூட செய்யறாங்க. படிச்சு நல்லா இதான ஆக்கள் பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூட அதுக்கு அடிமையாகிறன்னு சொன்னா அப்ப என்ன செய்யறது? என்னன்னு தெரியல. அப்ப என்னண்டு நம்பி போறது வாரது சாப்பிடுறது இப்ப கடையிலேயே சாப்பிட பயமா இருக்கு. சாப்பிடே இல்ல அது ஏன்னா அவங்களுக்கு பழக்கி விட்டா சரி தானே. அப்புறம் அவங்களுக்கு தான் உழைப்பாது. அதுதான் அவர்களுக்கு தேவைப்படும். படங்கள்ல வாரம் நாங்க படங்கள்லாம் பார்த்தோம். இப்ப அது படங்களை காட்டி தான் நெஞ்சால நடக்குது. அதுகளை பார்த்து நெஞ்சாலையும் பழகினம் இருக்கு. ஐயோ கடவுளே. சரி ஜெயான்சன் தாருங்க. தினமர பாமகவி வந்து மாறிட்டு தெரியல. நான் தான் தினமர பாமகவி புதன்கிழமைக்குரியது 2183 மனித வாழ்வு. மனித வாழ்க்கை இருவகையாகும். குடும்ப வாழ்வு, தனி வாழ்வு. குடும்ப வாழ்வை சிறப்பாக அமையும். தனி வாழ்வு சிறிது கொடுமை. தனி வாழ்வின் சுதந்திரம் அதிகம். தனி வாழ்வில் சுதந்திரம் அதிகம். அதிக காலம் வாழ்ந்த இடத்தை எம்மில் ஆதரவு விட்டு போவது கவலை. அதிக காலம் வாழ்ந்த இடத்தை எம்மில் ஆதரவில் விட்டு போவது கவலை. நீண்ட பயணத்தில் கொஞ்சம் கவலை. பிள்ளைகளின் அணைவும் ஆதரவும் கிடைப்பது மாபெரும் சிறப்பு. இன்பத்திலே துன்பத்திலே வாழ்வில் சகித்தன்மை அவசியமாகின்றது. இன்பத்திலே துன்பத்திலே வாழ்வின் சகிப்புத்தன்மை அவசியமாகிறது. யாரிடமிருந்து உதவியை எதிர்பார்க்காமல் ஏழும் வரைக்கும் தனித்து வாழ பழக வேண்டும். வாழ்க்கை வாழ்வதற்கே இறைவன் படைத்தார். வாழும் வரை வாழ்வது சிறப்பாக இருக்கும். வாழும்போது வாழ்ந்து காட்டுவது சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆனால் இப்ப இடையில நீங்க இப்ப தனியா வாழ்றது சுதந்திரம் சொன்னீங்க தானே? பிறகு சொல்றீங்க பிள்ளைகளோட இருக்க வேண்டும்ன்றது போல. பிள்ளைகளோட உதவிகளும் தானே. காலத்துல பிள்ளைகளோட உதவி வேணும் தானே. இல்ல பிறகு சொல்றீங்க ஒருத்தர் உதவியும் தேவையில்லாம வாழணும்னு சொல்றீங்க. தேவையில்லாம வாழணும். நாங்களும் இருக்க மாட்டோம். எங்களுக்கு எங்களுடைய இதுகளில் தேவையில்லாம நாங்க வாழத்தானே வேணும். இல்ல ஆனா தனியா இருக்கிறது இப்ப சுதந்திரம் இல்லையா? தனிமை இருக்கிற சுதந்திரம் அதிகம். நாங்க இன்னும் செய்யலாம். நினைச்ச நேரத்து போல நினைச்ச நேரத்து சாப்பிடலாம். நினைச்சவர்களுடைய எல்லாம் செய்யலாம். அதிக காலம் வாழும் இடத்தை ஆதரவு விட்டு போவதும் கவலை தாங்க. அதிக காலம் நாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு போனோம். இரண்டா பக்கத்துக்கு உதவிகளும் இருந்திருக்கு. நம்ம நீண்ட பயணத்துல கொஞ்சம் கவலை தான். இப்போ நாங்கள் நீண்ட பயணங்கள் செய்யல பிள்ளைகளும் பக்கத்துல இருந்தால் உதவியா இருக்கணும். அந்த மனம் சொல்லியிருந்தானே. அப்போ பிள்ளைகளின் அணைவும் ஆதரவும் கிடைப்பது மாபெரும் அவருடைய இதுகளும் சிறப்பு. அவர்களும் பயணம் போய்களை எங்களுக்கு உதவி செய்தார்கள். பண உதவிகள் தந்தார்கள். அது எங்களுக்கு ஒரு மகிமையின் சிறப்பு தானே. பிள்ளைகளோட உதவி எங்களால் இதில் மட்டும் நாங்கள் வாழ்ந்து காட்டலாம் தானே. எல்லா காலத்தில் பிள்ளைகளோட உதவி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தனி சுதந்திரம். தனிமையாக இருக்கைகளை நாங்கள் எங்கேயும் போய் வரலாம். நினைச்ச செய்யலாம். நினைச்ச நேரத்தை சாப்பிடலாம். நினைச்ச நேரத்தை படுத்துறங்கலாம். அதுதான் இதில் ஒத்து வரேன். இந்த தனிமையில் இருக்கும்போது சுதந்திரம் நானும் இந்த இதில் ஒத்து வரேன். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பிள்ளைகள் கூப்பிடுது எங்களோட வந்து இருங்க, நீங்கள் தனியாக இருக்காதுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் எங்களை வீட்டில் தனியாக இருந்தால் தான் எங்களுக்கு சுதந்திரம். நாங்கள் எங்களை இஷ்டம் போல் ஏதாவது செய்து கொள்ளலாம். அங்கே பிள்ளைகளோட வீட்டில் போயிருந்தால் அவர்களோட இதை எதிர்பார்த்து அவர்கள் நித்திர விடுறாங்களா, எழும்புறாங்களா, படுத்திருக்காங்களா, நாங்கள் இப்படி செய்யலாமான்றது எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு அந்தரமாக இருக்கும். சுதந்திரம் இல்லை தான். கடைசியில நான் எழுதியிருக்கிறேன். யாரிடமிருந்து உதவியை எதிர்பார்க்காமல் ஏழும் வரைக்கும் தனித்து வாழ பழக வேண்டும். நாங்கள் எங்களிடம் ஏழா காலத்துல பிள்ளைகள் அவர்கள் தானாகவே வருவார்கள் உதவி செய்கிறார்களுக்கு. என்ன உதவி செய்து வாரார்கள், உதவி செய்கிறார்கள் தான். பண உதவி செய்கிறார்கள், அனுமதிதாரார்கள், போய் வாங்குவாள், அப்படி எல்லாம் இருக்குத்தானே. ஒரு சாமான்களை பெருசாக இழுத்து படுக்க இல்லாத அந்த நேரத்தில் எங்களால் தனிமையில் செய்ய முடியாது. அப்போ பிள்ளைகள் வந்து எங்களுக்கு உதவி செய்து தருவார்கள். எல்லாம் அப்படி செய்யலாம். ஆனால் தனிமையில் நம்மளோட வீட்டில் சுதந்திரம்ன்றது
எங்களோட வீடுகளில் இருக்கும்போது தான் அது எங்களுக்கு சுதந்திரம். பிள்ளைகளாக இருந்தாலுமே பிள்ளைகளுக்கு மனம் கூப்பிடுதுங்க, நான் வந்துடுங்க வாங்க எங்களோட இங்கே தனியாக என்ன செய்ய முடியும். அப்போ வீட்டில் சகல வசதிகளும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது நாங்கள் தனியாக இருக்கிறது தான் எங்களுக்கு சுதந்திரம். ஒரு பாத்ரூம் வசதியோ டாய்லெட் வசதிகளோ தனியாக நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நாங்கள் எங்களோட வீட்டிலே இருக்கலாம். எல்லாம் உண்மைதான். அதுதான் நாங்கள் அந்த நேரம் நம்ம அப்பாவோட இருக்கையில கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம், ஒரு பிரச்சனைகளும் இருக்கு. இப்ப பிள்ளைகள் எல்லாம் வெவ்வேறு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில வாழ்கிறார்கள். அப்ப அவர்களுடைய இதுகளுக்கு எங்களுக்கும் சில நேரம் அது ஒத்து வராம இருக்கலாம். ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் பொதுவா சொல்லும். எங்களோட பிள்ளைகள் இப்போ என்ன சொல்லுங்கள், தனியாக தானே இருக்கிறீங்க வாங்கலாம் வீட்டில் சொன்னால் பின்னாடி நீங்கள் வேலைக்கு போயிருவீங்க, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிடும், நான் அங்கேயும் தனியாக தானே இருக்க போகிறேன். அதுதான் எங்களோட வீடுனா நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் செய்து கொள்ளலாம். இல்லை நாங்கள் வேறு ரேடியோவுக்கு வைப்போம், ஒரு எப்போ போய் 4 முழுக்க இதில் இருக்கிறோம். அந்த வீட்டில் போயிருந்து நாங்கள் இருக்கலாமா? அப்படி இருக்க முடியும். எங்களுக்கே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, என்னடா இந்த நேரம் நாங்கள் இருக்கிறதுல என்ன நினைக்குங்களோன்னு. நான் இந்த விஷயத்தில் ஒத்துக்காங்க, தனிமையில் இருக்கிறதும் சுதந்திரம். சரியா, சிவதர்சனி அவர்களையும் போட்டுட்டு சொன்னேன், நான் வந்திருக்கிறார் தட்டு கொடுப்பதற்கு எடுத்துக்கொள்கின்றேன். வணக்கம் சொன்னா வாங்குவோம். மாறி போயிருக்கு. வணக்கம் வணக்கம். வணக்கம். தினக்கவி 2325 சுதேஷ்ணி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. துளிர்ப்புகளின் காலம். உயிர் பிளந்த தெருக்களுக்கும் உணர்வு சூடும் பருவகாலம், காய்ந்திருக்கும் உடலுக்குள்ளும் பசுமை தழைக்கும் அழகு கோலம். உயிர் பிளந்த தெருக்களுக்கும் உணர்வு சூடும் பருவகாலம், காய்ந்திருக்கும் உடலுக்குள்ளும் பசுமை தழைக்கும் அழகு கோலம். நிலம் பிளந்து செடி கொடிகள் நிறைந்து கிடக்கும் ஓர் தருணம், கலந்தெழும் மகரந்த பொடியும் மண்ணை அளக்கும் இப்பருவம். நிலம் பிளந்து செடி கொடிகள் நிறைந்து கிடக்கும் ஓர் தருணம், கலந்தெழும் மகரந்த பொடியும் மண்ணை அளக்கும் இப்பருவம். அதிகாலை விடியல் ஒளி சிந்தும் ஆகாய வழி எங்கும் விழி விரியும், எங்கும் வர்ண பூவினம் விரியும் வாசனை நாசியை நிறைத்தெழும். அதிகாலை விடியல் ஒளி சிந்தும் ஆகாய வழி எங்கும் விழி விரியும், எங்கும் வர்ண பூவினம் மலரும் வாசனை நாசியை நிறைத்தெழும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி சொன்ன வாருங்கள். வணக்கம். சொன்ன வந்தாரு. சரி, கேட்டவர் தட்டு கொடுத்தாருங்க. நன்றி. உங்களுடைய கவிதையை கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பு சிறப்பு. தொடர்ந்து வருபவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இவர் அந்த பூக்கள், சுவதர்ஷினி அவர்கள் அந்த பூக்கள் இப்ப முளைக்கிறத பற்றியும், அதுல மகரந்தங்கள் திருப்பி பூக்கள் நிலத்தை எல்லாம் அழகுபடுத்துற பூக்களை பற்றி எல்லாம் சொல்லியிருந்தார். இப்ப இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்ப எல்லா இடமும் பூ தொடங்கிட்டு தானே. நீங்க எல்லாம் போட்டுட்டீங்களா? நீங்க பயிர்கள் போடுறது இல்லை என்ன? போடுற வெங்காயம் நட்டுருக்கிறேன், நட்டுதல் போட்டோன்னு முளைக்கல. இந்த மாதிரி இன்னும் நாள் கிடக்கு. இப்ப குளிர் தானே, என்னென்றால் மிடாவில கொஞ்சம் குளிர் அதுதானே. இன்னும் வரையில பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பார்ப்போம். அந்த இதுகளில் கொஞ்சம் பிந்தி தான் முளைக்கும் அந்த இதுகள் எல்லாம். போட்டு விதைச்சிட்டேன் கொஞ்சம், ஆனால் அது வந்த மாதிரி தெரியல. நான் இந்த முறை ஒன்றும் போட இல்லை. அது வெங்காயம் மட்டும்தான் நட்டுக்கொண்டு நிக்குது, கொஞ்சம் வளர்ந்து மற்றபடிக்கு எல்லாம் சட்டியலுக்குள்ள சும்மா இப்ப இனி கண்டுகள் தான் சட்டியலுக்கு வச்சுதான் வச்சுக்கிறேன். நான் ஒன்றும் முளைக்கல. இல்ல இனி நான் நினைக்கிறேன் கண்டுகள் இனி லேட்டா போச்சு. இல்ல கண்டுகள் இனி கண்டுதான் வேண்டி வைக்கணும். தக்காளி மிளகாய் எல்லாம் கண்டா வேண்டி வைக்கலாம். இந்த வெதருக்கு அது இப்பதான் இல்ல மாறி எல்லாம் நிக்குது வெதர். அது இரவில நல்ல குளிர் வருது. 2 பாகம் 1 பாய்க்கு வரைக்கும் அது இரவில வெளியில தான் இல்லை. இரவுல காலையில பாக்க கார்லாம் தெரியும் அந்த குளிர தன்மை. நன்றி. நன்றி சொல்லியக்கா, தட்டி கொடுத்தாங்கோ. வணக்கம் பாணி. நானும் மிளகாய் எல்லாம் வச்சு வந்திருந்தது நல்ல பெருசா, இப்ப பழுதாப்பட்டு போயிட்டு இந்த கிளைமேட். ஆனா வெங்காயம் வீட்டுக்குள்ள வச்சா வந்திருக்கு. நான் வீட்டுக்குள்ள வைக்கல. வெங்காயம் வந்திருக்குது. ராசவள்ளி கிழங்கு வச்ச நான் முளைச்சி இருக்குது. பாப்போம் வீட்டுக்குள்ள வரும் நினைக்கிறேன். வீட்டு சூட்டுல நான் வீட்டுக்குள்ள இல்லை, இப்ப வெளியில தூக்கி வெயில் தானே ஓட்டு வச்சு விட்டுட்டேன். 3 பேற்ற கவிதையும் கேட்டிருந்தேன். தினக்கவி மிக மிக சிறப்பாயிருந்தது. இந்த தனிமை என்று சொல்லும் பொழுது அதுக்கு அது சரியான கஷ்டம்தான். பிள்ளைகளை நம்பியின் இருக்கிறது மேலாது இந்த காலத்துல. அதுகள் எங்க எப்படா கொண்டு தள்ளி விடுறன்னு போட்டு பார்த்தோன்னு இருக்க முதல் நாங்களே எங்களை வேலையை பார்க்கறது நல்லது. பிள்ளைகளும் தங்களோட வாழ்க்கையை பார்க்கத்தானே வேணும். நாங்கள் எங்களை பார்க்க சொல்லல. ஒரு இரவுல மட்டும் அப்படின்னா இருக்கலாம். அவைகள் வந்து ஒரு கடமை இருக்கான்னு நாங்கள் நினைக்கவும் கூடாது. எங்களுக்கு ஒரு கடமை இருக்காண்டு இனிமே காலத்துல நாங்க செய்தோம் தானே. என்ற கடமை என்ற கடமை என்ற கடமையாண்டு கடமையை நாங்க செய்ய வேண்டியான். அவைய கடமைய அவ உணர்ந்து செய்ய வேண்டாம், செய்ய வேண்டியான். அதுக்காக
நாங்களும் ஒரு காலமும் பிள்ளைகளை வற்புறுத்தவும் கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அவர்களும் எங்களை வற்புறுத்தவும் கூடாது. அப்படி வாழ்ந்துட்டோம்டா எல்லாரும் சந்தோஷமா இருந்து கொள்ள மிக மிக சிறப்பு. நன்றி. வணக்கம் வணக்கம். தினக்கவிகளுடன் இணைந்த மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்கிறாது. சிறப்பான வாழ்த்துக்கள் தொடருங்கள் என்று அன்போடு கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மணிக்கா, மன்னிக்க வேணும். வணக்கம் உறவுகளே. எனக்கு டெலிஃபோனும் பிரச்சனை இருந்தது. அதை திருத்தி எடுக்க வேறு கால் ஒன்று பார்த்துட்டு அதில் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு மன்னிக்க வேணும். நீங்கள் அழைக்க நான் வர முடியாமல் போய்விட்டது. இந்த பொறிச்சல் பூரம் என்றது வெள்ளம், பூச்சி புழு அதுகளையும், பழம், பொன், கோல்டு இதுகளையும் என்பதையும் அறிந்தேன். நீங்கள் அதை ஒரு தரம் பரிசித்து பார்த்து வெளியிடுங்கள். தினக்கவி நேவிஸ் பிலிப்பம்மா அவர்கள் மனநிலை பற்றி கூறினார். இந்த மனநிலை என்பது என்ன? மூளையின் இயக்கம், உடலின் இயக்கம். வெப்பம் என்றால் அதையும் தாங்கும் நிலைக்கு அதற்கு எதிராக தொழிற்பட்டு எங்கள் உடலை சமநிலைப்படுத்துவது. இத்தனை பாக சென்டிகிரேட் எங்களோட உடல் வெப்பநிலை என்று சொன்னால், அது வெப்பமாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் இடையில் நின்று எங்களோட உடல்நிலையை நிலைப்படுத்தும், சமநிலைப்படுத்தும். வெப்ப காலத்தில் எங்களுக்கு வியர்வை வருவது அதன் ஒரு அறிகுறி. இது நான் இப்போ தினக்கவிக்கு அப்பால போறனோ தெரியல. மனநிலை என்று மூளை, மனம் என்று சொல்றது மூளை தான். எனவே அந்த வெப்ப காலத்தில் எங்களுக்கு வியர்வை வருவதும் அந்த இயக்கத்தின் அறிகுறி. வியர்வை வந்தால் அந்த வியர்வையை எங்கள் உடல் ஆவியாக்கும். அந்த ஆவியாக்கும் என்ன? அந்த வியர்வையை இல்லத்தாக ஒன்று சொன்னால் உடலில் வெப்பம் கூடி அந்த ஆவியாக்கிறதுக்கு அந்த வெப்பத்தை யூஸ் பண்ணும், பிரயோகிக்கும். அந்த நேரத்தில் அந்த வெப்பம் குறையும். குளிர்காலத்தில் உடல் நடுக்கும். ஏன் நடக்குது? நடக்குனால் ஒரு எக்ஸசைஸ், ஒரு வெப்பத்தை ஏற்படுத்துது. நாங்கள் ஜாக்கெட் அதுகளை அணிகிற உடல் அந்த வெப்பத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு தான். எனவே நடுக்கங்கள் வாரதும் வியர்வை வாரதும் உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைப்பதற்கான இயற்கை இயக்கம் என்று சொல்லலாம். நடேசன் அவர்கள் மனித வாழ்வு, தனி வாழ்வு, குடும்ப வாழ்வு பற்றி கூறினார். இரண்டிலும் அனுபவம் உள்ளது. நடேசன் அவர்களுக்கு அதை பற்றி கூறினார். சுதந்திரம் எல்லோரும் கூறினீர்கள். தனி வாழ்வு, குடும்ப வாழ்வை பற்றி சுதந்திரம் இருக்குதா இல்லையா? இரண்டிலும் சுதந்திரம் உண்டு. சுதந்திரம் என்றால் என்ன? பிறருக்கு தொல்லை இல்லாமல் நான் நினைப்பதை நடப்பது. சிலர் நினைப்பது சுதந்திரம் என்றால் நான் நினைச்சது எல்லாத்தையும் செய்யலாமட்டு. நினைச்சதெல்லாம் செய்யலாம், ஆனால் பிறருக்கு அதால் உபத்திரம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். எனவே பிறருக்கு உபத்திரம் இல்லாமல், தொல்லை இல்லாமல் நான் நினைத்ததை வாழ்வது சுதந்திரம் சொல்லலாம். ஆனால் அப்படி சுதந்திரமாக உலகத்தில் ஒரு நாடும் இல்லை என்பது இந்த காலத்தில் அறிகிறோம். எனவே குடும்ப வாழ்விலும் சுதந்திரம் உண்டு, தனி வாழ்விலும் சுதந்திரம் உண்டு. கஷ்ட நஷ்டங்கள் ஏறிக்குறையும். சிவதர்ஷினி, அதை நான் கேட்கிறதுக்கு தொழிற்பு காலம் இப்பத்திய காலத்துக்கு ஏற்ற மாதிரி இயற்கையை பற்றி இப்பத்திய காலத்துல துளி வாரத்துக்கு முதலே மலர் வந்துருமே. எங்களோட நாட்டின் இதுக்கும் இந்த நாட்டு இயற்கைக்கும் வித்தியாசம். இங்கு மரம் வந்தால் முதலில் மலர் வருகிறது, பிறகு இலை வருகிறது. அப்படி ஏதோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோலங்களை காண்கின்றோம்.
இவ்வளவுதான் நான் கூறக்கூடியது. நான் இந்த சில நேரங்களில் தலைப்புக்கு அப்பால் போகிறனோன்ற ஒரு குற்ற உணர்வும் எனக்கு ஏற்படுது. ஆனால் அந்த கட்டத்தில் நான் அதை விளங்கப்படுத்தணுன்றதுக்காக சிலவற்றை கூறுவது தவறாக இல்லை, நீங்க கவிதை பக்கமாக தானே நிற்கிறீங்களா? நன்றி நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம். யார் சார்? ஆ நன்றி. விரிவாக்கத்துக்கு நன்றி உங்களுக்கு. நன்றி, நீங்களா கட்டி கொடுக்குறீர்கள், உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்து. வாழ்த்துக்கள்.